ஷஹ்ரு ரமதான், புனிதமிக்க ரமதான்ல நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும், அல்லாஹ் கூட இன்னும் கனெக்ட் ஆகணும், நிறைய அமல் செய்யணும், குரான் படி என் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு. ஆனா அது எப்படி அப்படின்றதுதான் தெரியாது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த 30 நாளும் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதன் மூலமா அல்லாஹ் கூட இன்னும் கனெக்ட் ஆக போறோம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரிபண்டன்ஸ், பாவ மன்னிப்பு கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. ஆனா ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய கட்டளைகளை எவ்வளவு மீறணும், அல்லாஹ் பேச்சை கேட்காம இருக்கோம், அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துறோம், அப்ப எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுல இருந்து ஆரம்பிப்போம். யக்கூலுன் நதுமு தௌபா, ரெக்ரெட் இஸ் ரிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் பாவத்துக்காக வருந்துறதுதான் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு சமம் அப்படின்னு. அப்போ நான் ஒரு பேப்பர் எடுக்கிறேன், என்ன பாவங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருக்கேன், அதுல இருந்து மீண்டு வந்துட்டேனா இல்ல இன்னும் அதை செஞ்சுட்டு இருக்கேனா, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்றத நோட் பண்ணுவோம். இன்னைக்கு இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். மனதார யா அல்லாஹ் இந்த குற்றத்தை நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு அல்லாஹ் முன்னாடி அதை கன்ஃபஸ் பண்ணுவோம். இதை செய்யறதன் மூலமா அந்த பாவத்தை நம்ம திரும்பி செய்யாம இருப்போம். அல்லாஹ் கூட இன்னும் நெருக்கமாகும். தன்னோட குற்றங்களை ஒத்துக்கிறத அல்லாஹ் விரும்புறான். இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சியை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.